வாங்க, எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி நாங்கள் வராமல் இருப்போம்? நல்லா இருக்கீங்களா? ஆ, எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வருவீங்கன்னு. நாங்களும் எதிர்பார்க்கல இங்கே வருவோன்னு. என்ன பண்ணுறது, வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். விடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் சரிதான். எதுக்கு பழசலாம், விடுங்க. பிள்ளைங்க கல்யாணம், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதாதா? ஆமாம் ஆமாம். காவியா, அங்கே பாரேன் யார் வந்திருக்கான்னு. இவங்க எப்படிம்மா இங்கே? இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களை யார் கூப்பிட்ருப்பா? அர்ஜுன் தான் கூப்பிட்ருப்பான். வேறு யார் கூப்பிட்ருப்பா? சரி விடுமா, நான் அவங்கக்கிட்ட போய் பேசவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே இரு. யார்கிட்டையும் எதுவும் பேச தேவையில்ல. இல்லைம்மா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம்ல, போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். தப்பாக நினச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் அவங்க நினச்சிட்டு போகட்டும். நீனா போய் அவங்கள்ட்டெல்லாம் பேசாத, சரியா? நீ விடு. அங்கே பாரு, தாலி கட்ட போகிறாங்க. இவ்வளோ நேரம் எங்கடி போனேன்? சரி, இனிமேலாம் சொல்லாமல் எங்கேயும் போகாத. அப்புறம் யாராவது உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, சரியா? ஏய், ஃபோட்டோக்கு போஸு அங்கே கொடுக்கணும். நீ என்ன இங்கே பார்த்துட்ருக்க? எங்கே பார்த்தா என்ன மச்சான், அதான் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறேன்ல, அப்புறம் என்ன, இது நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியுது. அங்கே தான் கண்டுக்கவே இல்லையே, அப்புறம் என்ன? ஆமாம், பார்க்கவே மாட்டுக்குறா. கொஞ்சம் நான் ஓவராக பண்ணிட்டேனோ, காண்டாயிட்ட போல. இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது? என்ன, ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணியிருக்க போல. சும்மாதான், நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ என்ஜாய் பண்ணு. அர்ஜுன், என்ன என்ன ரகசியமாக பேசுகிறீங்க? உனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, நைட்டு சொல்கிறேன். அப்படி என்ன சீக்ரெட்? வெயிட் பண்ணு. அவன் மூஞ்ச பாரு, எப்படி நிற்கிறான் பாரு. ஐயோ, பார்க்குறானே. பார்க்கறத பாரு, அப்படியே எதுவும் தெரியாத பொண்ணு மாதிரி. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி, நீ இப்படிலாம் கிடையாது. என்ன அப்புறம் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, நைட்டு. லூசு, டவுட்டில் ஏதாவது இருக்கா? ஏன் இருந்தா நீ சொல்லி தர போறியா? எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லி தந்திருக்க மாட்டேனா? இருந்தாலும் பரவாயில்ல. நைட்டு நைட் என்ன நடந்துச்சுன்னு காலைல சொல்லு. அவருக்கு கீட்டுற போது லூசு, என்ன பேசணும்னு கூட தெரியல. சரி விடு. நீ கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம். என்ன என்ன பார்த்துக்கலாம்? அது நைட்டு சொல்கிறேன். போங்க அர்ஜுன். அட, ஹலோ அங்கிள், ஆன்ட்டி. சொல்லுமா. என்ன, என்னைய மறந்துட்டீங்களா?
உன்னை எப்படிம்மா எங்களால் மறக்க முடியும்? அதானே பார்த்தேன். அது எப்படி உங்களால் என்ன அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும்? சரி சரி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீயே நல்லா இருக்கும்போது நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா? நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன பயம் விட்டு போச்சா? அப்படிதான் வச்சுக்கோயேன். என்ன ஆண்டி பேச்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படிலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? பேசுனா என்ன பண்ணுவ? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு காலை சுத்தின நல்ல பாம்பு. ஏய், என்ன விட்ட ஓவராக பேசுகிற? என்ன நான் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? அதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நீ எங்களுக்கு பண்ண அவமானத்துக்கும் துரோகத்துக்கும் என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது. ஆண்டி, நான் எப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்? நீங்கள் என்ன மன்னிக்க? உங்களை பார்த்தா யாரோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்களே. என்ன அங்கிள்? ஆமாம், நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கு. இனி இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு முன்னாடியே எதிர்த்து நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் வந்திருக்கோம். ஐயோ, இப்போவும் உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. கவலைப்படாதீங்க, என்னோட ஆட்டத்தை நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒன்று தான் இந்த கல்யாணமும். அதுக்கப்புறம் பாருங்க, என்னோட இன்னொரு ஆட்டத்தையும் பார்ப்பீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி சொந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறியே, நீலாம் ஒரு பொண்ணா? இல்லைதான், பொண்ணு இல்லைதான். அவங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் எப்படி விட முடியும்? ஏதாவது பண்ணணும்ல, அப்போ தானே எனக்கு ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அதான். நீ ரொம்ப சந்தோஷப்படாத. இப்போ நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நாங்க வரோம். உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு இஷ்டமே இல்லை. நஸ்ரீன், வா போலாம். அது எப்படி நடக்காமல் போகும்? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என்னோட பரமபத விளையாட்டே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. இதில் புதுசாக ஒரு ஆள் வர வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரம் விட்டுருவனா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்க. எடுத்துக்கோ, ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே எடுத்துக்கோ, சந்தோஷமாகவும் இருந்துக்கோ. கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன். உன்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் பறிச்சிடுவேன். அதனால் இப்போ சந்தோஷமாக இருந்துக்கோ, ஓகே? நானே உன் சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க? கிரண், நம்ம பண்ண வேலையால செம்ம கடுப்பாயிட்டா. இல்லை, கேட்டேன். உங்கள் saree ரொம்ப அழகாக இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அழகாக இருந்தால் என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நம்ம பேசும்போது ஓவராக சீன் போட்டுட்டு இப்போ நம்ம கண்டுக்கலானும் நீயா வரியா? வா வா, நான் பேசவே மாட்டேன் பாரு ஒழுங்கா. என்ன இப்போ எதுக்கு சிரிச்சிட்டே இருக்கீங்க? சும்மாதான். சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் இப்படியே சிரிச்சிட்டே இருங்க. ஐயோ, ரொம்ப கோபமாயிட்டப்லே. சரி, சமாதானப்படுத்துவோம், இல்லைன்னா அவ்வளோதான். ஹிஹி, சாரி. எதுக்கு எதுக்கு இப்போ சாரி கேட்குறீங்க? ஏய், நான் சும்மா விளாண்ட உன்கிட்ட, அவ்வளோதான். நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? சாரிப்பா, நான் இனிமே அதே மாதிரி பண்ண மாட்டேன். ஓ, விளையாட்டுக்குன்னு பண்ணீங்களா?
சரி சரி, அப்போ நானும் விளையாட்டுக்குனே பண்ணுறேன். போங்க. ஏய் ஓவரா பண்ணாத. நான் இல்லை, நீங்கள் தான் 2 நாளாக ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. சரி நான் தான் சொல்றேன்ல. சாரி. தேவையில்லை, போங்க. தேவையில்லையா? சரி, கோயிலில் தானே இருக்கோம். ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா கரெக்ட் பண்ணி இப்பயே தாலி கட்டிட வேண்டிதான். என்ன என்ன சொன்னீங்க? அதாம்மா, நீ தான் போன்னு சொல்லிட்ட. அதான் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இங்கே வாங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்களா? யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். ஏய் சும்மா சொன்னேன், விடு. இங்க வா. நீ இருக்கும்போது நான் யாரையாவது பார்ப்பேனா? ஆ, சும்மா சொல்லாதீங்க. இங்க பாரு, எனக்கு நீ தான். நீ இப்போ ஓகே சொன்னா கூட நான் தாலி கட்ட ரெடியா இருக்கேன். என்ன ஓகேவா? ஆ, கட்டுவீங்க கட்டுவீங்க. நீ ஓகே சொன்னீன்னா கட்டுவேன். ம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போகிறேன். கொஞ்ச நேரம் இருப்பா, இப்போ நிலா வீட்டில் இருந்து உங்களை கூப்பிட வருவாங்க. மா இப்போதானம்மா அங்கேருந்து வந்தோம். நீ சொல்கிறது புரியுது அர்ஜுன், ஆனால் இதெல்லாம் ஒரு முறை. அவங்க வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் அங்கே போகணும். கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து உங்களை கூப்பிட வந்துடுவோம், சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ண. ஓ அப்படியா? சரிங்க அத்தை. மல்லிகா ஆண்டி, ஆ உள்ள வாம்மா. ராதிகா வா, ஏன் அங்கேயே நிற்கிற? ஆண்டி, அக்காவையும் அத்தானையும் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆ சரி, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அர்ஜுன், நிலா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆ சரிங்க அத்தை. மா போதுமா, இப்போதாம்மா அங்கேயே சாப்பிட்டு வந்தேன். போதும், வயிறு ஃபுல்லாக இருக்கு. சரிம்மா. மாப்பிள்ளை உங்களுக்கு? ஐயோ அத்தை, போதும், வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்னம்மா என் குழந்தையாரே, என்ன வந்ததுலேருந்து பார்க்குறேன் சைலண்ட்டாகவே இருக்கீங்க? ஆ அத்தான், சும்மாதான். அப்படியா? நம்ப முடியலையே. என் குழந்தையா இருக்கிற இடம் எப்பயுமே கலகலப்பாக இருக்கும்னு நினச்சேன். என்னங்க, சும்மா இருங்க. எதுக்கு அவ்வளோ நின்றுட்டு இருக்கீங்க? என் குழந்தைய கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? என்ன அத்தா, என் அக்கா உன் காதை கடிக்கிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். கிரண், நீயும் மனோஜும் அர்ஜுனும் நிலாவையும் போய் கூட்டிட்டு வாங்க. மா அவங்களே வருவாங்க, நம்ம எதுக்கு அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும்? டேய், அவங்களாலாம் வரக்கூடாது, நம்ம தான் போய் கூட்டிட்டு வரணும். பக்கத்தில் தானே, போங்க போயிட்டு வாங்க. ஆ சரிங்க அத்தை. டேய் வாடா. மா என்னம்மா டயர்டாக இருக்குமா? ஓவராக பண்ணாத, வா. அத்தை நீங்கள் போங்க, நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம். ஆன்ட்டி உள்ளே வரலாமா? அட என்னப்பா, கேட்டுக்கிட்டலாம். வாங்க, வந்து உட்காருங்க. வாங்கடா வாங்க, என் மாமியார் வீடு தான், வந்து உட்காருங்க. என்ன பிரதர், என்ன மாமியார் வீட்டிலே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? டேய் சும்மா இருடா. ஏன் மாமியார் வீட்டில் இருந்தால் என்னவா? என்ன அப்படி பார்க்குற? மாமியார் வீட்டில் இருந்தால் என்னவன் தானே யோசிக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாண்டா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அதான். என்ன டாவா? ஏய் என்ன? மனோஜ், ஆ சொல்லுங்க நீ. இவ தான் என் தங்கச்சி ராதிகா, உனக்கு தெரியாதுல்ல? ஆமாம் நீ, எனக்கு தெரியாது. ஆமாம், இவனுக்கு என்ன தெரியாதான், எப்படி போய் சொல்கிறான் பாரு. இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ண போகிறா. ஓ ஓகே அண்ணி, ஒர்க் பண்ணட்டும். ராதிகா, மனோ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? ஆமாம், சொல்லிக்கிட்டாங்க ரொம்ப நல்ல பையன்னு. ஆமாம் ஆமாம் சொன்னாங்க, ரொம்ப நல்ல பையன்னு. சரி ஓகே ஓகே, பேசுனதெல்லாம் போதும், கிளம்பலாமா? டைம் ஆகுது. அம்மா, அப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா,
பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நிலா, மாமியார் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போகணும், சரியா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ம், சரிங்கம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. ஆ சரிங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ம். சரிங்க மாப்பிள்ளை, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என் பொண்ணை நல்லா தான் பார்த்துப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. டேய் நில்றா. என்ன மாமா? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னடா நடக்குது? அவளுக்கும் எனக்கும் என்ன நடக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பல வருஷமா சண்டை போடுற மாதிரியே பார்க்குறீங்க. ம், என்னடா? அது வேணா உண்மைதான். அவளை பார்த்தாலே. டேய், அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா? ஆ பார்த்துருக்கேன். எங்க? காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் பார்த்துருக்கேன். அப்போ நைட்டு ஒரு பொண்ணை பற்றி சொன்னியே, அது இந்த பொண்ணு தானா? அவளே தான். இனிமே பார்க்கவே மாட்டேன்னு ஹாப்பியாக இருந்தேன். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பராகவே வந்துட்டா. என்ன பண்ண போகிறனோ? ஃப்ரீயாக விடுமாப்ல, பார்த்துக்கலாம். அதான் மாமா நான் இருக்கல்ல. அட போயா. என்னடா பொசுக்குன்னு போயான்னு சொல்லிட்ட? ஐயோ சாரி மாமா, அவன் மேலே இருக்க டென்ஷனில் சொல்லிட்டேன், சாரி. சரி விடு மாப்ள, ஏதோ டென்ஷனில் தானே சொன்னேன். மாமா ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். விடு, வா நம்ம போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டியா? அது சும்மாதான். நீ வா, நீ வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். அட, இங்கே என்ன ஸ்டாண்டிங் காம்படிஷனாக நடக்குது? இல்லை, அப்புறம் என்ன? வா. அட வாமா, தின்ற மாட்டேன் உன்னை. இல்லை பரவாயில்ல, நான் நிற்கிறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி விடு. ஆமா, என்ன ஒயிட் கலர் சாரி? ஏன் நல்லா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு, பட் எனக்கு ரெட் கலர் சாரி கட்டி இருந்தீன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஹோ அப்படியா? ஐயோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் மறந்துட்டேன். ஏய், எங்க போற? இவ அதுக்குள்ள என்னாச்சு இவளுக்கு? சொல்லுடா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணியிருக்க? என்ன மச்சான், ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இப்போ இதை கேட்க தான் கால் பண்ணியா? ஆமா, வேற எதுக்கு கால் பண்ணுவாங்களாம்? மிஸ்டர் ராமச்சந்திரன் ஒரே மகன் அவர்களே. எஸ், அது நான் தான். இப்போ நான் வெளியில வந்தேன்னு வச்சுக்க, உன்னை சத்தியமா கொன்றுவேன். ஒழுங்கா போனை வச்சிரு. ம். டேய் மச்சான், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் வைக்காத. அதெல்லாம் கேட்க முடியாது, நீ போனை வை. என்னங்க, இப்போ நான் எப்படி இருக்கேன்? என்னங்க, உங்களதான். நான் எப்படி இருக்கேன்? ம், நல்லா இருக்க. ரெட் கலர் கட்டியிருந்தா நல்லா இருக்கும்னு தானடி சொன்னேன். அதுக்கு ஏன்டி உடனே மாத்திட்டு வந்துட்டேன்? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ம், பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா? சரி, இங்கே வா, என் பக்கத்தில் வா. ஏன்? எதுக்கு? எதுக்கு பக்கத்தில் வரணும்? அட வாடி. ஆ, என்னங்க? வாடின்னா ஓவரா பண்ணிக்கிட்டு வா. என்ன? ம், ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வந்ததுலேருந்து ரொம்ப மரியாதையாக கூப்பிடுற? இப்போ நமக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அதான். இனிமேலாம் மரியாதையாக தானே கூப்பிடணும். அப்போ நீ என்னோட பேர் சொல்லி கூப்பிட மாட்ட. ம்ஹும். அப்படியா? இது எத்தனை நாள்னு பார்க்குறேன்டி. சரி, இதெல்லாம் விடு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பன்னு சொன்னல. ம். ஆ,
உங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆ ஆ அதான் சொன்னேன்ல. அப்போ நான் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும். ம் ஆமாம். எனக்கு இந்த saree பிடிக்கல. பிடிக்கலையா? இப்போதானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா தான் இருக்கு, பட் saree இல்லைன்னாலும் சூப்பராக இருக்கும். சாரி இல்லைன்னா எப்படி சூப்பரா இருக்கும்? ஏய் அர்ஜுன், என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிடுற? இப்பதான் சொன்ன மரியாதையா கூப்பிடுவேன்னு. போங்க அர்ஜுன். உங்களை நல்ல பையன்னு நினைச்சேன். ஹே, நல்ல பையன்தாண்டி, உனக்கு மட்டும் இல்லை. என்ன? புருஷன் ஃபர்ஸ்ட் நைட்டில் நல்ல பையனாக நடந்தா எந்த பொண்டாட்டிக்கடி பிடிக்கும்? ம் இப்போ சொல்லு, நான் நல்ல பையனாக இருக்கணுமா? சி போடா. ஏய், எங்கே ஓடுற? விடுங்க அர்ஜுன். முடியாது. நான் சொன்னதுக்கு ஓகேனா விடுறேன். ம் என்ன ஓகேவா? ம் என்ன ம்னா? ம் என்ன? போடா திருட்டு போனேன். ஹே ஹே, ஓனர் ஆஃப் த பூனடி, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். ம் என்ன? அர்ஜுன். ஓகேவா? ம் என்ன? ம், ம், என்ன? போடா திருட்டு போனேன். ஹே ஹே, ஓனர் ஆஃப் த பூனடி, என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். ம் என்ன? அர்ஜுன். ம், 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 ம். ம், ம், ம்.